नमस्ते कुटीस நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரவீன் பூர்வா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 6th எக்ஸர்சைஸ் पंचवटी टिप्पणी அதுல வந்து पंचवटी நம்ம பார்க்க போறோம் रामायण भारतीय महाकाव्य में रामायण और महाभारत का अद्वितीय स्थान है அதாவது இந்தியாவோட மகாகாவியங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் இரண்டுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அப்படிங்கறாங்க रामायण भारतीय संस्कृति का परिचय है அதாவது ராமாயண் இந்திய கலாச்சாரத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு इसकी कहानी पंचवटी में नया मोड़ लेती है இதோட இந்த கதை வந்து पंचवटीல ஒரு टर्निंग पॉइंट திருப்பு முனையா இருக்கு इसलिए महाराष्ट्र की नासिक पंचवटी का विशेष महत्व है இதனால அந்த पंचवटी नासिक மகாராஷ்டிராவுல நாசிக்ங்கற இடத்துல அந்த पंचवटी இருக்கு அது வந்து ஒரு சிறப்பான இடமா இருக்கு அப்படிங்கறாங்க पंचवटी और गोदावरी रामायण के कारण पंचवटी और गोदावरी का महत्व भी बहुत है அதாவது ராமாயணத்தினால पंचवटीக்கும் கோதாவரிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அதிகமாகுது ஸ்ரீராம் சீதா और लक्ष्मणन ने राज्य त्याग कर यही निवास किया श्री रामन सीता लक्ष्मणन இவங்கலாம் நாட்டை விட்டுட்டு இங்க தான் வந்து வசிச்சாங்க इस क्षेत्र की सुंदरता और त्याग की मूर्तियां आज भी याद दिलाती है இந்த இடத்தோட அழகு அப்புறம் அந்த இடத்தோட அந்த தியாகம் இதெல்லாமே இன்னைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகப்படுத்துது அப்படிங்கறாங்க गोदावरी की व्यथा गोदावरियोட வருத்தம் पंचवटी से ही रावण ने सीता का अपहरण किया पंचवटीல இருந்து தான் ராவணன் வந்து சீதாவை கடத்தினா सीता के वियोग में राम और लक्ष्मण दुखी हुए सीताவோட பிரிவால ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் வருத்தமா இருந்தாங்க उनके दुख को देखकर पंचवटी के पशु पक्षी भी व्याकुल हो गए அவங்களோட துக்கத்தை பார்த்து அங்க இருந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் கூட துக்கப்பட்டுச்சு அப்படிங்கறாங்க गोदावरी नदी भी प्रबल प्रवाह से अपना सिर धुने लगी थी அதாவது கோதாவரி நதியும் என்ன பண்ணுதான் தன்னோட நீர் ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதாவது அந்த வருத்தத்தை அப்படி காமிச்சு தலையாட்டுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க तपोस्थल அப்படினா புனித ஸ்தலம் भारत के पुण्य स्थलों में पंचवटी भी एक है அதாவது இந்தியால இருக்க புனித இடங்கள்ல पंचवटीயும் ஒண்ணு यह महान तपोस्थल है இது மிக சிறந்த ஒரு புனித ஸ்தலமா இருக்கு வழிபாட்டு ஸ்தலமா இருக்கு அப்படிங்கறாங்க यहाँ आज भी साधु संत ध्यान और जप तप करते हैं இங்க வந்து இன்னைக்கும் சாதுக்கள் முனிவர்கள்லாம் தியானம் தவம்லாம் பண்றாங்க यह स्थल राम सीता और लक्ष्मण की याद दिलाता है और पुण्य माना जाता है இந்த இடம் வந்து ராமன் சீதா லக்ஷ்மண் அவங்கள வந்து நினைவுபடுத்துது அது மட்டும் இல்லாம ஒரு புனித ஸ்தலமா இருக்கு அப்படிங்கறாங்க धर्म और आस्था का प्रतीक அதாவது धर्म மதம் அப்புறம் நம்பிக்கைக்கு அடையாளம் भारत के ऐतिहासिक स्थल पंचवटी धर्म और आस्था का प्रतीक है அதாவது ஒரு வரலாற்று இடமா இருக்கக்கூடிய அந்த இந்தியாவோட வரலாற்று இடமா இருக்கிற அந்த पंचवटी வந்து மதத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு அடையாளமா இருக்கு यहाँ जाकर भक्ति का अनुभव होता है இங்க போயிட்டு நம்ம பக்தி உணர்வு வந்து நம்ம அடையலாம் गोदावरी में स्नान करने से आत्मा को சுக் மில்தா है அதாவது இங்க வந்து கோதாவரியில நம்ம குளிக்கிறதுனால நம்மளோட ஆத்மா வந்து ஹாப்பியா இருக்கு ஆத்மா வந்து மகிழ்ச்சி அடையுது அப்படிங்கறாங்க நம்மளோட பாவம்லாம் போயிட்டு புண்ணியம் கிடைக்குது அப்படிங்கறனால அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கறாங்க पंचवटी और गोदावरी एक दूसरे के पूरक है पंचवटी गोदावरी ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இணையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த டிப்பனி கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் थैंक यू